கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:32 விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுடையவர்களுமாய் இருந்தார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சீசர்களாகிய பேதுருவும் யோவானும் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து. அப்பொழுது அங்கு கூடியிருந்தவர்கள் யாவருமே ஒரே மனதுடையவர்களாக இருந்தார்கள். உண்மையான இரட்சிப்பின் அனுபவம் பெற்ற கிறிஸ்தவர்கள் மட்டுமே கிறிஸ்தவர்களது தங்களது சபை விசுவாசிகளாகிய குடும்பங்களாகிய நபர்களாகவும் குடும்ப உறுப்பினர்களாகவும் சகோதர சகோதரிகளாகவும், அதாவது ஒரே தகப்பனின் பிள்ளைகளைப் போல அன்புடன் யாவருடன் பழகுவார்கள். இது போன்று பழகுபவர்கள் மட்டுமே சபை ஐக்கியம், ஒற்றுமை, ஒரே இருதயம் விரும்புவார்கள். உண்மையான இரட்சிப்பின் அனுபவம் தேவ ஆவியில் நடத்தப்படுகிற ஒரு சபை என்பது ஒரு ஆராதனை ஸ்தலமாக இராது. இவள் ஒரே குடும்பத்தில் உள்ள ஒரு ஐக்கியத்தை மட்டுமே எதிர்பார்ப்பார்கள். இவர்கள் ஞாயிறு வந்துவிட்டது, சபை சென்று வந்துவிட்டோம், ஆராதித்து வந்துவிட்டோம் என்று திருப்தி அடைய மாட்டார்கள். இது போன்றதான இரட்சிப்பின் அனுபவம் பெற்ற மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசி எவ்வளவு மிகப்பெரிய சபை கூட்டத்தில் போய் ஆராதித்தாலும் வீடு திரும்பும்போது எம்டியாகவே திரும்புவார்கள். நான் ஒரு மிகப்பெரிய சபை அங்கத்தினர் என்பதை விட கிறிஸ்துவின் ஒரே சரீரமாகவும் ஒரே இருதயத்தின் செயல்படும் சபைகளையே நாடி செல்வார்கள். சிறிய சபை பெரிய சபை என்றால, கிறிஸ்துவின் அன்பின் கூட்டத்தையே தேடி நாடி செல்வார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு சந்தோஷம் தருவது ஆராதனை அல்ல. ஆராதனையில் தவறு எதுவும் நடக்கவில்லை. நாம் எவ்வளவு நேரம் ஆராதித்தோம் என்பதை விட நாம் எவ்வளவு நேரம் கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டோம். சபை ஒரு ஆராதனை மையம் அல்ல, அது ஒரு கிறிஸ்துவின் அன்பை அனுபவித்து ருசித்த மக்கள் ஒன்று இணைந்து கூடுகிற ஒரு மையமாகவே விளங்க வேண்டும் என்று அன்று எப்படி இருந்தார்களாம்? ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் ஒரே இருதயமும் ஒரே மனமுடையவர்களுமாய் இருந்தார்கள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆமென். God bless you.